புதுச்சேரியில் எல்லை மீறும் என்ஆர் பிஜேபியின் அராஜகம். பாஜக எம்எல்ஏ ஜான்குமார் கோவில் நிலங்களை குடும்ப சொத்தாக மாற்றுகிறார். காரைக்கால் சப் கலெக்டர் கூறு போட்டு விற்கிறார். பிஜேபி RSS ரவுடிகளை ஏவி புதுவையிலும் வெளி மாநிலங்களிலும் தொடர்ந்து அட்டூழியங்களை அரங்கேற்றி வருகிறது. டெல்லியில் தமிழர்கள் வாழும் ஜல்விஹாரில் பிஜேபி மற்றும் RSS சேர்ந்தவர்கள் அனுமன் மற்றும் விநாயகர் கோவிலை இடித்து பக்தர்கள் மனதை புண்படுத்தினர். நாங்க அம்மாத்த கத்தணும், நீ உடைக்காதீங்க. விநாயகர் சிலை இருந்தது, அலுமாஞ்சி கோயில் இருந்தது, ரெண்டு அப்படியே கட்டி பிடிச்சுன்னு வந்துக்கிறேன். ஆனா ஒரு பொம்பளை, நாங்க 3 பேர் பொம்பளை ஐவரம் கதாடணும், உடைக்காதீங்க உடைக்காதீங்க. நாங்க கெஞ்சி பார்த்துட்டோம், ஆனா ரவா கூட அவங்கள கேட்கவே இல்லை. இது ஜல் போட்டுக்காரனுங்க யாரையும் சொல்லி தான் இது ஃபுல்லா துக்குடா பண்ணி இது பூரா பள்ளம் போட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு ஓட்டு வாங்கக்குள்ள இப்படி சொல்லிட்டு நாங்க போற வழியை எதுக்கு அடைக்கிறாங்க? அப்ப ஓட்டுக்காக ஒரு வேஷம், ஓட்டு இல்லாததுக்காக ஒரு வேஷமா? புதுவை அரியூரில் 50 வருட அங்காளம்மன் கோவிலை புல்டோசர் வைத்து நிறுவியது என்ஆர் பிஜேபி அரசு. இந்த கோயில் இருக்க கூடாதுன்னு எவன் நினைச்சானா முடிச்சுட்டானுங்க. எங்க அம்மா இல்லாத ஆகிட்டானுங்க. எப்படி பிச்சை எடுத்தா அவ்வளவுதாங்க காவத்து பண்ணி இந்த இடத்துல உட்கார வச்சு. இன்னும் பல கோவில் நிலங்களை அபகரிக்க கண்கொத்தி பாம்பாய் காத்திருக்கும் என்ஆர் பிஜேபி ஆட்சியாளர்கள் தங்கள் மீதுள்ள குற்றத்தை மறைக்க காங்கிரஸ் கட்சியை கை காட்டுவது வேடிக்கையின் உச்சம். மக்கள் விரோத என்ஆர் பிஜேபி ஆட்சியும் ஆட்சியாளர்களும் இனி வேண்டாம். இனி வேண்டாம் என்ஆர் பிஜேபி.